இவங்க தான் காஷ்மீரை சேர்ந்த பேபி ஹால்டர். பேபிக்கு 4 வயசு இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க பெத்தவங்க இன்னொரு பேரண்ட்ஸுக்கு பேபியை தத்து கொடுத்துறாங்க. பேபியை தத்தெடுத்தவங்க அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவளோட 13வது வயசுலயே அவ விருப்பமே இல்லாம கட்டாய திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. கணவரோட கொடுமைகளை தாங்க முடியாத பேபி தன்னோட 25வது வயசுல தன்னோட 3 குழந்தைகளை கூட்டிட்டு காஷ்மீர்ல இருந்து டெல்லிக்கு ஓடி வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில பேபி பிரபோத் குமார் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வீட்டு வேலைக்கு சேர்றாங்க. பேபியோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட பிரபோத் பேபி கிட்ட உன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒரு பேப்பர்ல எழுதுன்னு சொல்லி பேபியை எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்றாரு. தான் கஷ்டங்களை யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்த பேபிக்கு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு மன ஆறுதலை கொடுத்தது. பேபி இதனால் வரைக்கும் தான் வாழ்க்கையில நடந்த துயர சம்பவங்களை தொகுத்து 100க்கும் அதிகமான பக்கங்கள்ல எழுதியிருந்தாங்க. தேவி எழுதினதை படிச்சு பார்த்த பிரபோத் அதை ஒழுங்குபடுத்தி ஆலோ அந்தாரி அப்படின்னு ஒரு புக்கா பப்ளிஷ் பண்றாரு. தேவியோட கஷ்டங்களை சொல்ற இந்த புத்தகம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றதும் ஹிந்தி, மலையாளம்னு மொத்தம் 21 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது. ஜெர்மன், ஜப்பான் உட்பட 13 நாடுகள்ல இந்த புக் மொழிபெயர்க்கப்பட்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. 13 வயசுல குழந்தையை பெற்று தன் கணவரால பல கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தேவி தன்னோட எழுத்துக்கள் மூலமா இன்னைக்கு உலகம் முழுசும் பிரபலம் அடைஞ்ச இவங்களோட தைரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட பாராட்டுகளை தெரிவிக்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.